இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மோடு, வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார் என்ற ஒரு மேன்மையான செய்தியை இந்த ஆண்டின் இறுதி நாளில் இறைவன் நமக்கு சில தெளிவுரைகளை கொடுத்து வாழ்வின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இறைவன் நம்மோடு, வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார் என்று அழகாக இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுரை தருகிறது. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்து பிறப்புவின் இந்த காலத்திலே நிறைவாக 2 நாட்களாக ஆண்டவரை பற்றிய ஒரு வகையான முன்னறிவிப்பு செய்திகள், அவரை பற்றியான சான்றுகளை சிமியோனும் அன்னாவும் சிறப்பாக கொடுத்தார்கள். இன்று திருமுழுக்கு யோவான் அவரை பற்றிய சான்று பகிர்கிறார். இவர்தான் முழுமையாக மீட்டெடுக்க வந்த மீட்பர் என்றும், இவரது வழியைத்தான் ஆயத்தம் செய்ய வந்திருக்கிறேன் என்பதை பற்றியும், இவர் நம்மோடு குடிகொண்டு நமக்கு நிலையான அருளை தரப்போகிறார் என்ற மேன்மையை பற்றியும் மிக அற்புதமாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஆனா வாழ்க்கையில ஒரு தெளிவு வேண்டுங்க. ஒரு நாள் ஒரு மத குருவை அந்த நாட்டு அரசன் கைது செய்து, இதோ இன்னும் 10 மணி நேரத்தில் உன்னை தூக்கிலிட போகிறோம், உனக்கு இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு, இந்த நேரத்தை எப்படி செலவழிக்க போற அப்படின்னு கேட்ட பொழுது அந்த மதகுரு அருமையான ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார். என்னை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு மணித்துளிகளும் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த மணித்துளிகள் தான் என் வாழ்க்கையில் நிரந்தரம். இப்ப நான் வாழ போற இந்த நிமிஷம் தான் எனக்கு நிரந்தரம். I'm not going to think about future or present or past. இந்த எதை பத்தி நான் நினைக்க போறதில்ல. அந்த நொடிகளை, அந்த நிமிடம் வாழ்வதின் ஒரு சிறப்பு என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, எதையோ பத்தி யோசித்து இந்த வாழ்க்கை ஒரு நிலையானது கிடையாது, நிலையற்ற ஒரு தன்மையில் தான் வாழ்வின் செயல்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் we always run behind something. எதுக்கு பின்னாடி ஓடுறோம்னு தெரியாம ஓடிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் என்று ஒரு தெளிவையும் நிறைவையும் நமக்கு தருகிறார். அன்புள்ளம் கொண்டவர்களே, எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் வாக்கு மனிதரானால் நம்முடைய குடிகொண்டார், நம்மை மீட்டெடுக்க அவர் வந்திருக்கிறார் என்ற தெளிவுரைகள் நமக்கு உணர்த்துவது போல இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மோடு இருந்திருக்கிறார். நம்மை ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மீது சுமப்பது போல சுமந்து காத்து பராமரித்திருக்கிறார். கண்ணின் கருவிழி போல சுமந்து நம்மோடு உடனிருந்திருக்கிறார். அந்த நன்மை செயல்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டவர்களாக நன்றி உணர்வு, கடவுள் நம்மோடு இருக்கிறார் எல்லா காலகட்டத்திலும், அந்த உணர்வு நம்மில் தலை தோன்ற வேண்டும் என்பதை வார்த்தை தெளிவுரையாக உணர்த்துகிறது. எனவே இந்த இறுதி நாளில் நன்றி சொல்லுவோம். நன்றி மட்டுமல்ல, கடவுளே இன்னும் ஆழமாக உம்மை அறிந்து கொள்ளவும், மோடு பயணிக்க இன்னொரு புதிய ஆண்டை நீ தருகிறீர், அதற்கும் நன்றி என்று சொல்லி கடவுள் நம்மோடு என்னாலும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார் என்ற செயல்களை மனதில் பதிய வைத்தவர்களாக மகிழ்வுடன் வாழுவோம். என்றால் கடவுள் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அழகாக திருமுழுக்கு யோவான் முன்னறிவித்தது போல நாங்களும் உமது வார்த்தைகளை படித்தும் உமது வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சி செய்தோம் மோடு கடந்து வாழ்கிற மனிதர்களாக இருக்கும். எங்களோடு எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுகிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.